அன்பான விடிகள் உறவுகளே, இந்த சவுண்டு கேட்கிறதா, சத்தம் கேட்கிறதா? இங்கே பாருங்கள், இந்த ரூமிலிருந்து தான் இந்த சத்தம் கேட்கிறது. இங்கே என்ன வேலை நடைபெறுகிறது, என்ன அசைகிறது என்பதனை பாருங்கள். உங்களை உள்ளே நான் அழைத்து செல்லுகின்றேன். மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற சிந்தனையின் வெளிப்பாடாகவே இந்த இயந்திரத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். மனிதனுக்கு மனித மூளையின் விசித்திரங்களின் இன்றைய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தச்சு தொழிலில், அதாவது ஓடாவி தொழிலில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இயந்திரமே இது. இந்த இயந்திரம் என்ன செய்கின்றது என்பதனை பாருங்கள். பல வகையான பூவெட்டுக்கள், பல டிசைன்களில் பூவெட்டுக்கள் எமது கதவுகளில், குறிப்பாக கதவுகளில் அல்லது ஜன்னல் பிரேம்களில் என்று போடப்பட்டு எமது வீட்டு தேவைக்காக வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதைத்தான் இந்த ஊசி, இந்த மிஷினிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த பெரிய ஊசியை பாருங்கள், அது செய்து கொண்டு இருக்கின்றது. பூ போடுகின்ற வேலையையே இந்த ஊசி செய்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் இந்த எமக்கு தேவையான பூ டிசைனை கம்ப்யூட்டரில், அதாவது கணனியில் நாங்கள் தெரிவு செய்து அதனை பென் டிரைவிலே ஏற்றி ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்திய நாங்கள் இதை செய்ய வேண்டும். இதற்கு இந்த மிஷினுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கின்றது. தேவையான டிசைனை நாங்கள் கணனியிலே தெரிவு செய்து அதனை பென் டிரைவிலே பதிவு செய்து இந்த மிஷினின் உரிய இடத்திலே அந்த பென் டிரைவை நாங்கள் பொருத்துகின்ற பொழுது அந்த பலகையில் இந்த மிஷினை பயன்படுத்தி போடப்பட்ட பூவெட்டுக்களை நீங்கள் இங்கு பார்க்கின்றீர்கள். எமக்கு தேவையான விசித்திரமான அபூர்வமான பூவெட்டுக்களை அந்த பலகையிலே இந்த மிஷினுடைய ஊசி தருகின்றது. அந்த வகையிலே உருவாக்கப்பட்ட, கண்டுபிடிக்கப்பட்ட மிஷினைத்தான் நீங்கள் தற்பொழுது பார்த்தீர்கள். ஓடாவி மால்களில் இதனை நீங்கள் காணலாம். பெரிய விலையில் இது ஓடாவி மார்களினால், அதாவது தச்சு தொழில் செய்பவர்களினால் வாங்கப்பட்டு இன்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. இது இறைவன் எமக்கு தந்திருக்கின்ற சிந்தனையின் ஒரு வெளிப்பாடு.